السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் ஹிஜ்ரி 1447 சங்கைக்குரிய ரமதான் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை சந்தித்திருக்கிறோம். திருக்குர்ஆனில் இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்களில் ரமதானை மட்டும்தான் அல்லாஹு பெயர் சொல்லி குறிப்பிடுகிறான். வேறு எந்த மாதத்தினுடைய பெயரும் குர்ஆனிலே இடம்பெறவில்லை. ஆனால் அந்த ரமதானுக்கு அல்லாஹ் ஒரு பெயர் கொடுக்கிறான். நாம நிறைய பேர் சொல்லலாம், அது நோன்பு மாதம், அது தான தர்மம் செய்யும் மாதம், இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவோம். நம்ம ஷஹ்ரு சபர், பொறுமையின் மாதம். ஆனா அல்லாஹ் ஒரு பேர் சொல்றான், என்ன தெரியுமா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதுதான் அல்லாஹ் வைத்த பெயர். அப்படியானால் அந்த மாதமும் குர்ஆனும் தொடர்பாகுவது போல் வேறு எந்த தொடர்பும் அவ்வளவு வலுவான தொடர்பாக இல்லை. சொல்ல போனால் நோன்பை விட, எல்லாவற்றையும் விட ரமதானுக்கு மிக நெருக்கமாக ஏதாவது சொல்லுங்கள் என்றால் குர்ஆன் தான் நெருக்கமானது. எனவே இந்த மாதத்தை ஷஹ்ருல் குர்ஆன் என்பதும் ஷஹ்ரு திலாவத், ஓதுதல் உள்ள மாதம் என்பதும் தான் மிக பொருத்தமான பெயராக அமையும். அன்பானவர்களே, திருக்குர்ஆனை கையில் எடுத்து நான் ரமதானிலே நாம் விரிக்கிற போது நம் சிந்தனைக்கு வரவேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நாம் இனி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓத துவங்குகிற வார்த்தை மனிதர்களின் வார்த்தை அல்ல. ஓதுவது அல்லாஹுவின் வார்த்தை. முதலாய் நாம் இன்றைக்கு ஓதுகிற இந்த வசனத்தை முதலாய் ஓதியது அல்லாஹ், இரண்டாவதாய் ஓதியது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூணாவதாய் ஓதியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு பெருமை போதும். நீங்கள் உலகத்திலே பேசுகிற, படிக்கிற, பார்க்கிற எந்த வார்த்தையாவது இந்த முத்தான 3 தொடர்புகளோடு இருக்கவே இருக்காது குர்ஆனை தவிர. குர்ஆன் மட்டும்தான். நான் எந்த வசனத்தை ஓதினாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல தொடங்கி மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் ஓதுகிற எந்த வார்த்தையையும் முதலில் ஓதியவன் அல்லாஹ், இரண்டாவது ஓதியது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது ஓதியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழியிலே வந்த வசனத்தை நான் ஓதுகிறேன். ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட புத்தகம் அல்ல நான் ஓதுவது. 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்டு 1447 வருஷமாக பல கோடி மக்கள் நாவிலே ஓதிய, உச்சரித்த, பார்த்த, பேசிய அந்த வசனங்களை நான் ஓதுகிறேன் என்பதை விட பெருமை வேறென்ன வேண்டும்? அதிலும் குறிப்பாய் ஆண்டு முழுவதும் ஓதினாலே அபூர்வம், அபரிதம் என்றெல்லாம் இருந்தாலும் புனித ரமதானிலே குர்ஆன், ரமதானும் குர்ஆனும், அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு ஆண்டும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் பரஸ்பரம் இருவரும் ஒப்பித்துக் கொள்ளுவார்கள் ஆண்டு முழுக்க இறங்கிய வசனங்களை. இறக்கிற போது இது 2 முறையாக நீடித்ததாய் சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படின்னா என்ன பொருள்? ஆண்டு முழுவதும் ஓதுவது வேறு, அது சிறிது சிறிதாய் சில்லறை சில்லறையாய் ஒட்டுமொத்த தொகுப்பாய் குர்ஆனை ஓதுதல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு நிரந்தர பழக்கமாய் ஆயுள் முழுக்க இருந்திருக்கிறது என்பது சஹீஹுல் புகாரியினுடைய முதல் பாடத்தில் இருக்கிறது. கான அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதாரிசு ஜிப்ரீல், பரஸ்பரம் அவர்கள் ஒப்பித்துக் கொள்ளுவார்கள். எனவே புனித ரமலானில் குர்ஆன் ஓத வேண்டும் என்று சொல்ல வருவதுதான் சுருக்கம். குர்ஆனை ஓதுவதற்கு இறைவன் எப்படியெல்லாம் விதவிதமாய் இறைவன் வரவேற்கிறான். நின்று ஓதுங்கள், அமர்ந்து ஓதுங்கள், படுத்து கொண்டு ஓதுங்கள். குறிப்பிட்ட அமைப்பெல்லாம் கிடையாது. கியாமம் வ குஊதன் வ அலா ஜுனூபி, எப்படி வேண்டுமானாலும் ஓதலாம். மொத்தத்தில் குர்ஆன் ஓத வேண்டும் ரமலானில். சொல்ல போனால் ரமலானுடைய காலத்திலே கூட பகலை விட இரவில் குர்ஆன் ஓதுவது ஏற்றமானது. நீங்கள் குர்ஆன் திலாவத்தை பற்றி தேடி பாருங்கள். இரவிலே குர்ஆன் ஓதுதல் என்பது மிகப்பெரிய அமலாக பெரியவர்களால் பார்க்கப்படுகிறது. ரம்ஜானும் குர்ஆனும் தான் ஒரு ரிலேட்டடுங்கிறதுனால வேற எல்லா வேலையும் எல்லாரும் விட்டுருவாங்க. பொதுவா நபிமொழிகளை பாடம் நடத்துவதை விட ஹதீஸ் படிப்பதை விட சிறந்த வேலை வேற ஏதாவது இருக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல துஆ செய்வாங்க. யாராவது நஸரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி வ வஆஹா வ அத்தஹா, யாராவது ஒருவன் எனது வார்த்தைகளான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து அதை மற்றவர்களுக்கு எத்தி வைத்தால் அல்லாஹு தஆலா அவன் முகத்தை செழிப்பாக்குவானாகன்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அந்த ஹதீஸை பாடம் நடத்துகிற மிகப்பெரிய பேராசிரியர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்துறது எங்க தெரியுமா? மஸ்ஜிது நபவி, மதீனாவுல ரசூலுடைய ரவுலாவுக்கு முன்னால் அவர்களுடைய மன்னரைக்கு முன்னாலே அமர்ந்து ஹதீஸ் பாடம் நடத்தும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷஅபானின் கடைசி நாளிலே சொல்லுவார்களாம், ஒரு மாதத்திற்கு ஹதீஸ் பாடம் இல்லை, இந்த மாதம் குர்ஆனுக்கான மாதம், நான் குர்ஆனை கையில் எடுத்து ஓதப் போகிறேன். எக்கச்சக்கமான மாதம் முழுவதும் இது குர்ஆனுக்கான மாதம், ஹதீஸுகளை ரமலான் முடிந்து வாருங்கள் சொல்லித் தருகிறேன் என்று அனுப்பி வைக்கிறார்கள் என்றால் ரமலானும் குர்ஆனும் அந்த தொடர்பை நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, உலக பிரபலமான சட்டமேதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆயுள் முழுக்க அவங்க 52 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவர்கள் பருவம் எய்திய குர்ஆன் நன்கு ஓதத் தெரிந்த, அவர்கள் ஹாஃபிஸ் ஆகிற போது வயது 8 அல்லது 10, அன்றிலிருந்து சுமார் 40 வருஷ காலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 60 கத்தம் ரம்ஜான்ல மட்டும் பிறை 1 தொடங்கி பெருநாள் பிறை வரைக்கும் உள்ளாக 60 குர்ஆன் முடிப்பது அவர்களினுடைய ஆயுளில் தொடர் பழக்கமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நபித்தோழர்களில் அதிகம் சோதனைகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்ட ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், முடிந்தவரை அல்லாவை நெருங்கு, ஆனா அல்லாவை நெருங்கிறதுக்கு அவனோட கலாமை விட வேற எதுவும் உன்னை நெருக்கி கொண்டு போக முடியாது. நீ தொழுகுவ, ஹஜ்ஜுக்கு போவ, நோன்பு வைப்ப, இறைவனை நெருங்குவதற்கு அவனுடைய கலாம், அவனுடைய வார்த்தைகளை கொண்டு நெருங்குற மாதிரி வேற எப்பவும் நெருங்க முடியாது என்பார்கள் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. தகர்ரபி இலல்லாஹி மஸ்ததஅத, முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வை நெருங்கிப்பார். ஃபஇன்னக லம் ததகர்ரப் இலைஹி பிஷையின் அஹப்ப இலைஹி மின் கலாமிஹி, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு பக்கத்துல போகணும்னு நினைச்சேனா அவன் கலாமை கையில் எடு என்பார்கள். அன்பானவர்களே, திருக்குர்ஆன் ஓதுவதால் என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்று ஆதாய நோக்கில கேள்வி கேட்கிற யாருக்காக இருந்தாலும் குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்து பதில் சொல்லுகிறது. கண்டிப்பாய் 4 கிடைக்கும். என்ன 4? 1, நீ ஓதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பன்மடங்காய் பாவித்து தரப்படும். 1க்கு 10. அலிஃப் லாம் மீம் என்பது 3 அல்ல 30. பன்மடங்காய் தரப்படும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் தரக்கூடிய 1வது வாக்குறுதி. 2வது, குர்ஆன் சொந்தக்காரங்க கையை விட்டாலும் தாய் தந்தை கையை விட்டாலும் மறுமையில குர்ஆன் உனக்கு சிபாரிசு செய்யும். தெரிஞ்சவங்க எல்லாம் சிபாரிசு செய்யறதை விட குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற செய்தி. 3வது, இன்றைக்கு மன உளைச்சல்களும் மன சிதைவுகளும் மிகைத்திருக்கிற இந்த காலத்தில், நிறைய பேர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் என்றெல்லாம் போராடுகிற இந்த காலத்தில்
மன அமைதியும் மனசுக்கு ராகத்தும் நிம்மதியும் குர்ஆனிலே கிடைக்கும். இது குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய 3வது வாக்குறுதி. 4வது, குர்ஆன் ஓதுபவனின் அந்தஸ்து உயர்த்தப்படும் உயர்த்தப்படும் உயர்த்தப்படும், சிறந்த மலக்குகள் அளவுக்கு உயர்த்தப்படும். அல் மாஹிரு மினல் குர்ஆன், குர்ஆனை அப்படி ஓதக்கூடியவர்கள் அல் கிராமில் பரரா, சங்கைக்குரிய மலக்குகளின் அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், இம்மையிலும் மறுமையிலும். இந்த நாளும் குர்ஆனை ஓதுவதற்கு மார்க்கம் தரக்கூடிய வாக்குறுதி. அன்பானவர்களே, கையில எடுத்து குர்ஆன் ஓதுறப்ப நாம நினைச்சுக்கிறோம் என்னமோ நம்ம படிக்கிறோம், குர்ஆன் ஓதுனா நமக்கு நன்மை எழுதுறாங்க. இல்ல, அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அம்ச வளையத்திற்குள் நாம் வருகிறோம். 3 டைப்ல அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். என்ன தெரியுமா? ஒண்ணு, குர்ஆன் இந்த ஏடுகளில் வரிகளில் இருக்கிறது அல்லவா, இதை ஓதி 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 ஓதுபவர்கள் மூலம் பாதுகாப்பு, ஃபிஸ் சுதூர் என்று சொல்லுவார்கள். 2வது பாதுகாப்பு ஃபிஸ் சுதூர் என்று சொல்லுவார்கள். சுதூர்னா நிறைய பேருடைய உள்ளங்கள்ல, ஹாஃபிதுகளுடைய உள்ளங்கள்ல குர்ஆன் இருக்கிறது, அதன் வழியாக பாதுகாக்கிறான். இது 2வது. 3வது பாதுகாப்பு ஃபில் அமல் என்பார்கள், செயல்ல இருக்கு குர்ஆன். அலமாரியில இருக்கிற குர்ஆன் அல்ல, குர்ஆனில் உள்ளபடி அவன் பொய் பேசாமல் இருக்கிறான், குர்ஆனில் உள்ளபடி பாவம் செய்யாமல் இருக்கிறான், குர்ஆன் சொல்லுவதால் ஏமாற்றாமல் இருக்கிறான், குர்ஆன் சொல்லுவதால் வாக்குக்கு மாறு செய்யாமல் இருக்கிறான். அமலிலே குர்ஆன், உள்ளங்களிலே குர்ஆன், நாம் கையில வைத்திருக்கக்கூடிய வரிகளில் வடிவங்களில் குர்ஆன். இப்போ குர்ஆன் பூரா மனப்பாடம் இல்லை, அதனால 2வது சாப்டர்ல நம்ம இல்லை. குர்ஆனை முழுசா வரிக்கு வரி நாம அமல் செய்யறோமான்னா இல்ல, நம்முடைய பலவீனத்தில் அதை செய்வதில்லை. ஆனால் எடுத்து ஓதுபவர்கள் எல்லாம் குர்ஆனை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே வருகிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். குர்ஆனை விடவெல்லாம் ஒரு பெரிய நிஅமத் உலகத்துல இல்லை. அதாவது 8 வயசுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தொடர்புல இருக்கிறவங்க. அவங்களுடைய சொந்த காலாமா, அவங்க அம்மாவுடைய தங்கச்சி தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. மைமூனாவுடைய வீட்டுக்கு 8 வயசுலயே போய் படுத்துக்குவாங்க. எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அங்க வருவாங்க, ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுல தஹஜ்ஜுத் தொழுகுவாங்க, ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து தொழுகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. 8 வயசுலயே போய் அங்க படுத்துக்குவார் டெய்லியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட்டா போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்களோ என்னமோன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே போய் படுத்துக்குவார் அந்த வீட்டுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்துக்கு எடுக்கிற போதெல்லாம் பணிவிடை செய்வார்கள், தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள், துடைக்க துணி கொடுப்பார்கள், தக்பீர் கட்டுகிற போது பக்கத்திலே இருந்து தொழுகுவார்கள். மார்க்கத்தில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிற இந்த சிறுவனுக்கு துஆ செய்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கேட்கல, பதவி கேட்கல, சொத்து சுகம் கேட்கல. யா அல்லாஹ் இந்த பையனுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடு. உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி ஒரு குழந்தைக்காக கேட்கிற பிரார்த்தனைகளில் குர்ஆனை விட வேற எதையும் பெருசா கேட்டவே முடியாது. அது ரசூலின் வார்த்தையில் தெரிகிறது. அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆனல் கரீம் ஹகீம். யா அல்லாஹ் இவனை மார்க்கத்தில் மேதையாக்கு, இவனுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடு. நினைச்சிருந்தா அப்பா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திரண்ட சொத்து கொடு, நல்ல பதவி கொடு, உயர்ந்த அந்தஸ்து என்னென்னமோ கேட்கலாமே, இல்லை குர்ஆனை கொடு என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, ரம்ஜான்ல கூட நிறைய பேர் குர்ஆனை ஓத தெரிஞ்சவங்களே உட்கார்ந்து நான் 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்ல போறேன், நான் 1000 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க. உலமாக்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயம் என்ன தெரியுமா? ஒன்றுபட்ட கருத்து, திக்ரை விட குர்ஆன் ஓதுவதுதான் சிறந்தது. நீங்க திக்ர் 11 மாசம் செய்யுங்க, அல்லது குர்ஆனையும் ஓதிட்டு வேணா செய்யுங்க. திக்ர் என்பது குர்ஆன் திலாவத்தை விட சிறந்ததாக முடியாது. குறிப்பா ரம்ஜான்ல ஆக முடியாது. ரம்ஜான்ல திலாவத்து தான். 3 ஆயத்து ஓதருக்கு நேரம் கிடைச்சா கூட 3 ஆயத்து ஓதணுமே ஒழிய 300 சுப்ஹானல்லாஹ் என்பது அல்ல. திக்ரை விட திலாவத்து தான் சிறந்தது. ஒண்ணும் வேண்டாம், உங்கள்ட்ட இதையெல்லாம் சொல்ல வருவதனுடைய நோக்கம், ரமதானில் நம் கைகள் குர்ஆனை ஏந்தியாக வேண்டும். வேற வழியே இல்லை, ஏந்தியாக வேண்டும். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, மொபைல ஏந்திட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும். கொஞ்சம் ஃபேஸ்புக்கை கையில வைக்கிறோம், 1 ஹவர் போறதே தெரியாம போகுது. ரீல்ஸ் பாக்குறோங்கிற பேர்ல கையில எடுக்கிறோம், 1 மணி நேரம் தெரியாம போகுது. நம்ம உங்கள்ட்ட ஒண்ணும் சொல்லல, அதுல ஒரு பாதி நேரம் கொடுக்கலாமே.
1 மணி நேரம் உங்களுடைய ஃபேஸ்புக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பும் உங்களுடைய ரீல்ஸுகளும் 1 மணி நேரம் ஆக்கிரமிக்குதல்ல. ஒரு 1/2 மணி நேரத்தை திலாவத்து கொடுத்துருங்களேன். எங்கேயோ போயிடலாம் உங்களுடைய ரமலான். நிறைய ஹத்தங்கள், நிறைய ஆயத்துகள் ஓதிவிட முடியும். ஸ்கூலுக்கு போனாலும் வந்தாலும் வீட்டுல இருந்தாலும் உங்க குழந்தைகளுடைய கையில கொடுக்குறீங்களே, அது கேம் விளையாடுதா இல்லையா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்ச கண் எடுக்காம பாக்குதா இல்லையா? நான் வேணான்னு சொல்லல. அதுல ஒரு 1/2 மணி நேரத்தை கட் பண்ணி அந்த கையில மொபைலை புடுங்கிட்டு குரானை கொஞ்சம் கொடுங்களேன். திக்கி திக்கி தடுமாற்றத்தோடு திக்குவதோடாவது அதனால் முடிந்த அளவுக்கு அது குரான் ஓதட்டும். நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், நாமெல்லாம் பெரியவங்க நம்ம வீடுகள்ல குரான் ஓதி முடிக்கிறதுங்கிறது சாதனை அல்ல. நமக்கு பிறக்கிற குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் அந்த வீட்டில் குரான் ஓதி முடிக்கிறார்கள் அப்படிங்கிறத விட பெரிய பெருமை வேற எதுவுமே இல்லை. நீங்கள் முடிப்பது பெருமை அல்ல. உங்களுடைய கொழுந்துகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சிறுமிகள், மதரசாவிற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் போகிற உங்களுடைய பிள்ளைகள் ரமலானுடைய மாசத்துல எடுத்து டெய்லி ஓதுவாங்க. ஒரு 4 பக்கம் ஓதுவாங்க, 5 பக்கம் ஓதுவாங்க. அவங்க கூட இந்த வருஷம் இத்தனை ஜுசு முடிச்சாங்க, இத்தனை கத்தம் முடிச்சாங்க என்பதை விட பெருமை வேற என்ன? கொஞ்சம் இந்த மாசத்துல மட்டும் ரீல்ஸுகளில் கொஞ்சத்தை குறையுங்கள். உங்களுடைய முகநூல், வாட்ஸ்அப் போன்றவைகளை கொஞ்சம் குறையுங்கள். நிறைய சேகரமாக்கி கொள்ளலாம் நன்மைகளை.